जय पराशक्ति महामाई की जय. அப்பா இப்ப உள்ள உலகத்துல இந்த குழந்தைகள் அதாவது முந்தி இருந்தது உண்மையான அன்பு. ஆனா இப்ப உள்ள உலகத்துல இன்ஸ்டாகிராம்லயும் இதுலயும் பார்த்துட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதுங்கிறது பேரண்ட்ஸால எப்படி ஏத்துக்க முடியும்? ஏத்துக்கலாமா கூடாதா? நீங்களே சொல்லிட்டீங்க அது உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு. அதனால அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சாதாரணமாக 99.9 அதெல்லாம் பிரச்சனையாகத்தான் முடிகிறது. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்கிலையும் பழகி வாழ்க்கையவே அவங்கள்ட்ட போய் ஒப்படைக்கிறேங்கிற அளவுக்கு மயங்கி கிடக்கணுமான்னு யோசிக்கணும். அந்த இளைஞர்களுக்கு தான் தெரியணும். இதை எப்போ அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் ஒரு 8 வயசு 10 வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கல்ல, சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப நம்மளை மீறி போயிடுற தன்மை வரலை. இந்த டீனேஜ் வரும்போது அது வந்துடும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லி கொடுத்துடணும். அந்த எப்போ அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாளோ அப்போ அவள் உலக ரீதியில் ஒரு இன்னசென்ட் கேர்ளாக இருந்தால் கூட அவள் உடம்பு இன்னசென்ட்டாக இல்லை. அதனால அவளுக்கு சொல்லணும். அதெல்லாம் அம்மா அப்பா தான் கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கணும். நம்ம சும்மா பேசுறது, திட்டுறது, அடிக்கிறது அப்படி இல்லை. பிரச்சனை வர முன்னாடியே வருமுன் காப்போரா அந்த குழந்தைகள்கிட்ட பேசணும், எடுத்து சொல்லணும். அம்மா அவ்வளவு சின்ன வயசுல பேசினா அந்த குழந்தைகளுக்கு புரியுமா? இது பேசக்கூடிய விஷயமா? அதெல்லாம் இல்ல அதை பக்குவமா சொல்லி அவளை கேட்டுக்க வைக்கணும். எப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா, அம்மா இந்த பாரு, நீ நல்லா படிக்கணும். இப்போ படிப்பு பெண்களின் திருமண வயது 21 ஆக்கணுங்கிறாங்க. 18லேருந்து 21 ஆக்கணுங்கிறாங்க. 21 வரைக்கும் அவளே காப்பாத்திக்கிறாளா? நம்மளால காப்பாற்ற முடிகிறதா பெற்றோரால? இப்படிலாம் சொன்னா நீங்க என்ன இப்ப திரும்பி போக சொல்றீங்களா? முந்தி மாதிரி 15 வயசுக்கு கல்யாணம் பண்ண சொல்றீங்களா? அப்படி இல்லை. அதாவது இப்போ நேரடியாக டைரக்டாகவே அப்படியே போய் நீ யார்ட்டையும் மயங்கிடாத அப்படின்னு மட்டும் சொல்லணுங்கிறது இல்லை. நல்ல நல்ல கதைகள் சொல்லணும். இப்போ நம்ம சாதாரணமாக சாவித்ரி, தமயந்தி, நளாயினி அந்த மாதிரி கதைகளை சொல்லணும். அப்புறம் கொஞ்சம் இந்த இப்போல்லாம் செக்ஸ் எஜுகேஷன்லாம் சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. ரொம்ப ஆரம்ப நிலையில் குட் டச், பேக் டச் அதெல்லாம் சொல்லித்தராங்கல்ல, அது மாதிரி இந்த விஷயம் சொல்லத்தான் வேணும். அது அப்புறம் அவளுக்கு ஒரு மாதிரி புரியாமல் ஏற்றுக்கிற அளவுக்கு இருக்கும். அதனால் இதெல்லாம் சொல்லலாமா கூடாதான்னு ஒரு தேவையில்லாத கூச்சப்பட்டுக்கிட்டு அம்மா சொல்லாமல் இருக்கக்கூடாது. சொல்ல தான் வேணும். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் தான் படிக்க வைக்கிறாங்க, அப்போ சொல்ல தான் வேணும். எனக்கு தெரிய ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே 6th படிக்கிற பையன் அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிளாஸ்மேட்டுக்கு. அப்போ அந்த அந்த ஆபத்து அவளை சூழ்ந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம சொல்ல தானே வேணும். அது எப்படி சொல்றதோ அது உங்களுடைய புத்திசாலித்தனம். அப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடாது இல்லை. அதனால அப்போ மெதுவாக சொல்லி வைக்கத்தான் வேணும். அதாவது முந்தி குடும்பங்கள்லாம் அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துட்டானாலே அண்ணனும் அப்பாவை கூட அவளை தொட்டு அடிக்கக்கூடாதும்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள், நியதிகள்லாம் இருந்தது இல்லை குடும்பத்தில். இப்போ அது இருக்கா? அது எனக்கு தெரியலையே. அப்போ அம்மா அப்பாவுக்கும் அந்த இது இருக்கணும்ல. அது மாதிரி அம்மா அப்பா குழந்தைங்கள் முன்னாடி எப்படி நடந்துக்கிறாங்க அது ஒன்று இருக்குது. அப்புறம் அது எப்போ பார்த்தாலும் என்னத்தை பார்க்குறதோ ஃபோன்லேயும் டிவிலையும். அப்புறம் இப்படி அதுக்கு அது தறிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகளையாக உருவாக்கி கொடுத்துட்டு அப்புறம் தலையில் அடிச்சுட்டா என்ன பிரயோஜனம்? சொல்ல முடியல. இது எங்கே ஆரம்பிச்சு எப்படி திருத்துறதுன்னு தெரியல. ஆனாலும் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் வீடு தான், குடும்பம்தான். அம்மா அப்பா தான் முதல் ஆசிரியர்கள். அதனால் அவங்க தான் சொல்லணும். அவங்க தரையில் தான் பொறுப்பு இருக்குது. இப்போ பல சூழல்கள் மாறி இருக்கு. ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. டீச்சருக்கும்
அந்த குழந்தைய அடித்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது, பெற்றோரும் அடிக்கக்கூடாது. அப்புறம் அதுக்காக எப்படி தெரியும்? மேலாட்டை பார்த்து பார்த்து எதுக்கு தான் காப்பி அடிக்கிறதுன்னு தெரியும். ஏதாவது நீங்கள் பண்ணினீங்க, நான் ஃபோன் பண்ணிடுவேன் போலீஸுக்கு அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போ? யூகேஜிலேருந்து. யூகேஜி குழந்தைக்கு அம்மா அப்பா சண்டை போட்டால் போலீஸுக்கு சொல்லிடணும், அந்த நம்பரெல்லாம் சொல்லி மனப்பாடம் பண்ண வைக்க வச்சுருவாங்க. இது அந்த குழந்தைக்கு ஒரு என்ன சொல்ற, அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களாம். அம்மா அப்பாவுக்கு எதிர்ப்பாகவே அது திருப்பி என்னன்னு தெரியாமல் அதுவும் அதை செஞ்சுப்படும், அதான் செய்யணும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு. அதெல்லாம் ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் உள்ளத்துக்குள்ளே வந்துடும்ல. அதனால இப்போ நம்ம பழைய வேல்யூஸ் எல்லாம் எப்படியாவது கொண்டு வரணும். அப்புறம் எல்லாமே நேரடியாக அறிவுரையாக சொல்லிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. நிறைய இந்த கதைகள்லாம் குழந்தைகளை கேட்க வைக்கணும். அதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு இது சொல்லப்படாது, எப்படியோ கேட்கணும், அது என்னன்னு தெரியல. ஆனால் இந்த நம்ம புராணங்கள்லாம் இப்போ நிறைய வருது. சங்கடந்திருக்கும் சரி பகவான், விநாயக புராணம், அதெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் பார்க்க விடணும். ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி சில நேரங்கள் தோணுனா கூட நிறைய விஷயங்கள் வாழ்க்கை பாடத்தை புகட்டி கொடுத்துருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க புராணங்கள் மூலம். அதெல்லாம் பார்க்கணும் குழந்தைகளை, அதை பார்க்க விடணும். அதையும் பாருப்பா, வேறு எதை வேணாலும் கொஞ்சம் பார்த்துக்கோன்னு அதை சொல்லி அதை பற்றி எடுத்து கொஞ்சம் அட்மாஸ்பியரே அதுக்கு உருவாக்கணும். அப்புறம் எல்லாமே நேரம் அதுக்கிட்டே சொல்லணுங்கிறல, அவள் குழந்தைய வச்சுக்கிட்டே அம்மா அப்பாவும் அதை பேசணும், அதை பற்றி பேசணும். அப்போ அந்த குழந்தைக்கு தண்ணீரையாவது அது உள்வாங்கிடும். அப்போ நம்ம அவளை என்ன செய்யும் சொல்கிறோமோ அதெல்லாம் பெற்றோர் செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது பெற்றோர் செய்யாமல் இருக்கணும். அப்போ தான் அவளை உருப்படியாக கொண்டு வர முடியும். அவங்களுக்குள்ள முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து இந்த சமுதாயமே வெளிவரும். அதனால் முதல் பள்ளிக்கூடம், முதல் கோயில் குடும்பம்தான். அப்போது அம்மா அப்பாவோட பொறுப்பு ரொம்ப பெருசாகுது. பெற்றோர் நம்முடைய பழைய மரபுகள், நம்பிக்கைகள், மனப்பான்மைகள், பாவனைகள் அதெல்லாம் கொண்டு வரணும் திரும்ப. அப்போ தான் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். அப்போ தான் உலகம் நல்லா இருக்கும். அதனால் குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கணும். அதைத்தான் கிரகஸ்த தர்மம் இல்லறம்னு சொன்னாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இல்லறம். அப்பா இது என்னன்னா, இன்ஸ்டாகிராம பார்த்து ஃப்ரெண்டு பண்ணிட்டான்னு கடைசி இவ ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ட்டா, நான் வீட்டுல இருந்தே படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா குழந்தை. நல்லதுதான் விட்டுலாம். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணணும், அவனுக்கு படிக்கிறதுக்கு சரியான டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்களே அதை டியூஷன் எடுத்துடணும், அவங்களுக்கு படிக்க வைக்கணும். அப்புறம் வேறு விஷயங்களும் சொல்லித்தரணும். அதே போட்டு அவளை ரொம்ப சீரியஸாக பண்ணாமல் மற்றதும் பண்ணி எக்ஸாமுக்கு அவளை தயார் பண்ணிடணும். கோச்சிங் கிளாஸ் ஏதாவது நல்ல ஏன்னா அதெல்லாம் வேறு பயமாக இருக்குது, எங்கேயாவது அனுப்பணும். அந்த வாத்தியாருங்கிற வழியில் வந்திருக்கிறவர் எப்படி இருப்பாரோ, எத்தனையோ இருக்குது. அதுதான் அவளுக்குள்ளேயே ஒரு சுய பாதுகாப்புக்கு தான் சொல்லி தந்துதான் தீரணும். இப்ப 12th படிக்கிறான்பா, எங்கேயோ கீழே கோச்சிங் போட்டிருக்கேன். அவ பழசுல போட்டதுல பயந்து போய் ஆத்துலயே இருக்கேன்ட்டா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு. ஆனா அவளுக்கு பயத்தையும் நம்ம நீக்கணும். ஏன்னா இவ படிச்சுட்டு வேலைக்கு எப்படி போகணும்னு நினைப்பா. அப்ப அதே சமுதாயத்தை அவ ஃபேஸ் பண்ணணும். அதனால இப்போதைக்கு அவளை கம்பல் பண்ணி ஸ்கூலுக்கு விரட்டாட்டாலும் அவள் பயத்தை போக்குற மாதிரியும் நீங்கள் பேசணும். நீ உனக்குள்ள நீ தைரியமாக இருந்துக்கோமா, நீ உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் இந்த கராத்தே அந்த கிளாஸுக்கெல்லாம் கொஞ்சம் அனுப்பணும். நீங்கள் கூட போய் அவளையும் படிக்க வச்சு ஒரு தற்காப்பு கலையை கொடுத்தாலே நிஜமாவே போய் அவன்கிட்ட சண்டை போடணுங்கிறது இல்லை, இவளுக்கு ஒரு தெம்பு வந்துடும் முதல்ல. அது மாதிரி தான் இருக்குது உலகம். என்ன செய்ய, ஒரு ஜோக்கு மாதிரி ட்ரோல் மாதிரி போட்டுருந்தது. அந்த காலேஜுக்கு கிளம்புறேன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டியாம்மா, அந்த பையில் வச்சுருந்தேன் எடுத்தியா, என்ன அந்த பையில் என்ன, ஒரு சின்ன கத்தி, ஒரு மிளகு தூள் போட்ட ஒரு டப்பா, மிளகாய் பொடி போட்ட ஒரு டப்பா, பிளேடு, இதெல்லாம் இருக்கான். எதுக்குன்னா எவனாவது பிரச்சனை பண்ணானா அப்படி இப்படி இவளே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. இது சிரிப்பு மாதிரி இருந்தால் கூட என்னமோ ஒன்று பண்ணி உன்னை நீ காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு தைரியம் உனக்கு வேணும்ல. இது அன்னையார் வாழ்க்கையில் நம்ம அந்த கதை சொல்லுவோம் இல்லையா, நம்ம நாடகமாக கூட நம்ம காலேஜில் போட்டிருக்கோம், நீங்கள் படித்த போது போட்டிருக்கோமான்னு தெரியல எனக்கு.
அதாவது குருதேவர் வந்து 1886 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16வது நாள் சரீரத்தை விடுறார். அப்போ அன்னையார் அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவருக்கு தெரியுது இது ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்காதுன்னு. அப்போ சொல்கிறார், நீ என் காலத்துக்கு அப்புறம் அவங்க பிறந்த ஊர் கமார்புக்கூருங்கிற கிராமம், குருதேவர் பிறந்த ஊர், நீ கமார்புக்கூரில் போய் இருங்கிற. ஒரு சின்ன குடிசை இருக்கு அவங்களுக்கு, அங்கே போய் இருங்கிற. அப்போ இவர் லைஃப்பை எப்படிங்கிறது தெரியணும்ல. இவர் கோயிலில் பூஜாரியாக இருந்ததுனால கோயிலில் வச்சுருந்தாங்க. இப்போ இவர் இல்லாத போது அவங்க அங்கே இருக்க முடியாது. அப்போ நீ அங்கே போங்கிறார். ஆனால் இவருடைய அம்மா அண்ணா யாரும் அங்கே இல்லை, அவள் தனியாக இருக்கணும் அன்னையார். அப்போ 33 வயது இளம்பெண் அன்னை சாரதா தேவியார். அன்னையார் அங்கே போய் இருக்காங்க, குருதேவர் சொன்னதுனால அங்கே போய் இருக்காங்க. 1 வருஷம் அங்கே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் வசதி இல்லை, சாப்பாட்டுக்கு ஒன்றும் வழி இல்லை பாவம். உப்பு வாங்க கூட காசு இருக்காதான். தானாக ஓரத்தில் முளைச்சி கிடக்கிற கீரையை பறித்து சாதத்தை மட்டும் வடித்து அந்த கீரையை வேக வச்சு சாப்பிட்டுப்பாங்களாம். புடவை இல்லை, இருக்கிற புடவை கிழிஞ்சு போனது அப்படியே தைக்கக்கூட முடியாமல் முடிச்சு போட்டு அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படி இருந்தபோது எவனோ ஒருத்தன் குருதேவர் உயிரோடு இருந்த காலத்தில் சீடன்னு சொல்லி கொண்டு வந்து போயின்னு இருந்த ஒருத்தன் ஹரீஷ்ங்கிறவன் வந்து தப்பான எண்ணத்தோடு வரான். அன்னையார் தனியாக இருக்காங்க. பக்கத்து வீட்டு தாய்மார்கள் பேச்சு துணைக்கு வர்றவங்கெல்லாம் அப்போ யாரும் அந்த நேரம் இல்லை. அந்த நேரம் பார்த்து இவன் வரான். அப்போ அன்னையார் அவன் அப்படியே முதல்ல ஓடுறா, தப்பிச்சுக்கிறதுக்காக ஓடுறா. அவன் வெறி கூடுற மாதிரி தெரிஞ்ச உடனே சடார்னு திரும்பி அவனை கீழே தள்ளி அவன் நெஞ்சில் காலை வச்சு நாக்க கையால் பிடிச்சி இழுத்து கன்னத்தில் பளார் பளார்னு விட்டா பாருங்க, தப்பிச்சம் போச்சுன்னு ஓடி போயிட்டான். அது மாதிரி ஒரு வீரம் வரணும்னா முதல்ல உள்ளத்துல கற்பனும் திண்மை உண்டாக பெறும். அதான் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறும். அதெல்லாம் நம்ம தான் உண்டாக்கி விடணும். அதுக்குத்தான் இந்த கதைகள் எல்லாம் இருக்கு. அப்படி எப்படி ஆனா அவளுக்கு தைரியத்தை ஊட்ட வேண்டியது உங்க கடமைமா. நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லணும். அவள் மனசுல பயம் போகணும். இந்த உலகத்தை அவள் ஃபேஸ் பண்ணணும். இப்போ படிக்கிறதுக்கு வீட்டில் இருந்து படிச்சாச்சு, வேலைக்கு போறதுனா அந்த சமுதாயத்துக்கு தானே போகணும். இல்ல ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல பட் இது இன்சிடென்ட் நடந்தது, அதனால ஒரு அதுதான் சொல்றேன். அதனால இப்படி 4 விதமான கிறுக்குகளும் இருக்கும், தொந்தரவு கொடுக்கும். ஆனால் நம்ம தைரியமா இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொல்லுங்க. சேலஞ்சிங்காக தான் இருக்கு லைஃப். லைஃப் டுடே இஸ் மோர் சேலஞ்சிங் தேன் இட் எவர் வாஸ் பிஃபோர். ஆனால் பெண்களுக்கு ஆபத்துங்கிறது எந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு மட்டும் இல்லை. அன்னைக்கு திரௌபதிக்கு நடக்கலையா, அதை விட யாருக்கு நடந்துடும். திரௌபதி, சீத்தை, the history, human history is a series of man's attack on woman. என்னது சீதை வந்து ரொம்ப பாவம்பா. ராமர் மேல கொஞ்சம் கோவம் கூட வரும் சில டைம். எனக்கும் 2 தடவை அவங்கள வந்து அனுப்பிடுறாரு அவரு. அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றாரு, அந்த பேரு நான் உனக்காக ஒன்றும் நான் உன்னைய காப்பாத்தல, எங்க குல கௌரவத்துக்காகவாக்கும் நான் உன்னைய மீட்டுங்கிறாரு. அடக்கிருக்கு, உன்னை போய் நம்பிட்டு இருந்தேனே. அதுதான் அப்ப கௌரவம் தான் பெருசு, அந்த விட கௌரவம் பெருசா போச்சு. பிரெக்னன்ட் லேடியா அனுப்புறாரு, காட்டுக்கு அனுப்புறாரு. அது வந்து ஆனால் அன்பு இல்லாமல் இல்லை. அவருடைய பொசிஷன் ஆஸ் த கிங், ஹி ஹேஸ் டு பி த மாடல். அவர் வந்து எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும். அப்போ தன்னுடைய பேச்சுக்கு இலக்கார மாதிரி நம்மளை வச்சுக்க கூடாது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி எபவ் கிரிட்டிசிசம். சீசருங்கிறவர் ஆடக்கூடிய ராஜா. அப்போ ராஜாவோட மனைவி ராணி வந்து குத்தம் சொல்ல முடியாதவளாக இருக்கணும்.
அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு சமுதாயத்துக்கிட்ட. ஒரு விதத்தில் அது உண்மையும் கூட தப்பு இல்லை. நம்ம வந்து ஒரு முன்னுதாரணமான புருஷரை ஒரு கப்பலா நினைக்கிறோம்னா அவங்க அப்படித்தானே இருக்கணும். ஆனாலும் என்ன அங்கே ஒரு தரம் அப்புறம் அதை விட கொடுமை வந்தப்புறம் திருப்பியும் கேட்குறாங்க. ஒரு 20 வருஷம் காட்டில் இருந்தப்புறம் திரும்பவும் சொல்கிறாரு, இது என்னது அநியாயமாக இருக்குது. அப்போவாது அவள் கோச்சு நான் போகிறேன்யா அப்படின்ட்டு போனாலே பரவாயில்லங்கிறேன். பூமி தாயை கூப்பிட்டா, அம்மா பிளந்து வழி விட்டா போயிட்டா. ராமாயணம் ராவணன் மடிஞ்சதோட நின்று இருந்தா நல்லா. இன்னொன்னு அது காவியம், அது வேற. அது வந்து ஒரிஜினல் ராமாயணத்தோட சேர்த்தியான்னு ஒரு கேள்வி இருக்கு. உத்தரகாண்டம் வந்து பிற்சேர்க்கையோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம சுவாமிஜி ஒரு தரம் சொல்லியிருக்காங்க, நம்ம ஸ்தாபகர் சுவாமிஜி சத்சங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு தரம் பேச்சு போட்டி நடந்துதான். எப்போனாக்க 1930களில் கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி. அதில் ஒருத்தன் சொன்னானா, ராவணன்கிற அரக்கன்ட்ட பட்டு கஷ்டப்பட்டதை விட ராமன்கிற அரக்கன்ட்ட தான் சீத்தை ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு சொன்னானா. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிதான். அதாவது சில நேரங்களுக்கு நமக்கு துடிக்கிறது இல்லை, இப்படி இப்போ சொல்கிறாரே அப்படின்னு. அப்போ சீதை எவ்வளோ உயர்ந்து போயிடுறா. எல்லா கஷ்டமும் அனுபவிச்சாதான் உயர்வு. ஆமா, சுட சுட ஒளிரும் பொன் போல துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு. அதை பொறுத்து வெளியில வரணும். இப்போ அந்த காலத்துல இப்போ போக்சோல எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கல்ல நம்ம இப்போ எல்லாம், அந்த காலத்துல இருந்திருக்கு இதே இது இப்போ, பட் வெளியில வரல. அதாவது அந்த காலத்து தண்டனைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். வெளியில சொல்லி இருக்க மாட்டாங்க பெண்கள். ஆமா, அதாவது ஒரு மானத்துக்கு பயந்து ஒரு கௌரவத்துக்கு பயந்து சொல்லாம இருந்திருப்பாங்க. அது இப்பவும் கூட இருக்கு. போனா போயிட்டே இருக்கும். சொன்னா வந்து பெண் வந்து வாலண்டியரா போய் மாட்டி இது பண்றது, என்னது ஹேண்டில் பண்றது கொஞ்சம் நல்ல வந்து பெண்கள் அம்பா அந்த கொஞ்சம் இருந்தது. அதாவது அவங்க அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனா இப்ப வந்து பெண்கள் வந்து பொதுவா அந்த அடல்சன்ஸ் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இல்லாம வாலண்டியரா அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றது பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. பேரண்ட்ஸ் சொன்னா இதுதான் அந்த பிரச்சனையினுடைய இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்க்கிறோம். பாதுகாப்பு இருந்ததாக சொல்லப்பட்ட அந்த காலத்திலே பெண்களுக்கு இவ்வளவு சோதனைகள் வந்திருக்கு. இன்றைக்கு அந்த பழைய பாதுகாப்புகள் இல்லையே, இவ்வளோ போய் விழற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் சொல்றேன், நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்கணும். விவேகம்னா என்ன, எதை செஞ்சா நமக்கு தப்பு வரும், கஷ்டம் வரும், அப்போ அதை செய்யக்கூடாது, எதை செஞ்சா நல்லது, இது கஷ்டமா இருந்தாலும் இது கடைசியில் நமக்கு நல்லதாகும், இது முதல்ல ரொம்ப ஸ்வீட்டா தெரிஞ்சாலும் இது உண்மையிலே விஷம் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தான் கொடுக்கணும். ஃபோனை நீ வச்சுக்கோ கண்ணா, நீ பார்க்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் இப்படியெல்லாம் பார்த்தா அது வேற மாதிரி போயிடும் கண்ணா, அது உனக்கு தப்பு அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நம்ம ஊர் ஸ்டூடெண்ட் தான், நீ என்ன வேணா பாரு, ஆனால் நீ பார்த்ததை என்கிட்ட சொல்லிடணும் அப்புறமா அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த பையன் வந்து வேண்டாம் அதை பார்க்க மாட்டான். ஆனால் நான் பார்த்ததை உண்மையாக அம்மாட்ட சொல்லிடணும், சொல்லாட்டி பெண்ண அப்படின்னு சொல்லாமல் அவன் அந்த அம்மாட்டேந்து பெற்ற அன்பினுடைய விளைவை அவனும் அந்த அன்பை பெற்றிருக்கான், கொடுக்குறாங்கிறதுனால அவன் அதுக்கேற்ற மாதிரி மரியாதையாக நடந்துக்கிறான். ஃபோனை வச்சு பயன்படுத்தினாலும் அது மாதிரி ஒரு இதை நம்ம குழந்தைகள்கிட்ட நாம் உருவாக்கணும். இப்போ அவங்கள்ட்ட அப்படிலாம் ஒரு தப்பு நோக்கம் இல்லாத போதும் இடைஞ்சல் வருதுங்கிற பொழுது கவனமாக இருக்கணும். முதல்லையே குழந்தைகள் வந்து பெற்றோர்கிட்ட பேசிடணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே என்ன நடந்ததுன்னு எல்லாம் ஒப்பிச்சிடணும். இப்படிலாம் சொன்னால் அது தப்பும்பாங்க. அப்படிலாம் இல்லை, சொல்லு ஃப்ரீயாக முதல்ல சொல்லணும். அப்போ தான் ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கி டென்ஷனை அதிகப்படுத்திக்காமல் சொல்லிட்டா நம்ம ஒரு
முதல்ல அவளுக்கு ஒரு மனசுல ஒரு பாரம் இறங்கும். ரெண்டாவது நாம் ஏதாவது ஒரு ரெமடி தேடலாம். அதனால நாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் ஒரு நல்ல நலன் நாடுகிற தோழர்களாக இருக்கணும். அப்படி இருந்து ஆனால் கண்டிப்பாக சொல்கிறத சொல்லிடணும். விட்டு கொடுக்கறது இல்லை, தேவையில்லாமல் விட்டு கொடுக்கறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டெத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். டெத்து சாவு டெத்து மட்டும் இல்ல, டெத்துங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே அவங்க தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலயே உறவுகளுடைய அதாவது உறவுகள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் போய் வந்து பழகணும். அது மாதிரி பெற்றோர்கிட்ட ஒரு இன்னொரு தப்பான மனப்பான்மை என்ன இருக்கும் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாதும்பாங்க. அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ஹார்டு, இன்னும் அது கஷ்டத்தை கொடுக்க காத்துட்டு இருக்குது. நீ பொத்தி வச்சா அதுக்கு ஒன்றும் நல்லது இல்லை. வாழ்க்கையில் இன்னும் கஷ்டங்கள்லாம் இருக்குப்பா, நம்ம சமாளிச்சும் வர முடியும்னு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். சொல்லி அதுகளை வந்து கஷ்டத்துலேருந்து மீழுவதற்கான வழின்னு சொல்லி நீ தைரியம் மாதிரி தெய்வத்தை நம்பு, உன்னை நம்பு, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லணும். கஷ்டம் வரும், நீ சமாளிச்சிருவ அப்படின்னு சொல்லணும். அதனால் நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் படிக்க முடியல நீ படி, அதை சொல்லலாம். நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பழசாந்தான் சாப்பிடணும்னா அதுக்கும் அவளுக்கு ஒரு இது வரணும். அதனால லைஃப்பில் வந்து கஷ்டம்னு ஒன்று இருக்குங்கிறதையும் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கத்தான் வேணும். அப்படியே எல்லாத்துலேருந்து பொத்தி வைக்கக்கூடாது. நியூஸ் பார்த்தாலே போதும்பா, இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது, எங்க இருந்து ரூட் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அவங்க கிட்டே கேட்டு கேட்டு சொல்ல வச்சோம்னாலே தப்பு தெரியும். நியூஸ் பார்க்க வேண்டாம், அது வந்து ஒரு மாதிரி என்னவோ மாதிரி இருக்கும், ரொம்ப நெகட்டிவா இருக்கும். நியூஸ் பார்க்க வேண்டியதில்லை, சொல்ல முடியல, அது எப்படி சொல்றது. அதுதான் பார்த்துதான் கெட்டு போறது. இந்த இன்ஸ்டாகிராம் தப்பு பண்றதுக்கு சொல்லி கொடுத்த ரொம்ப ஈஸியா. இப்ப ஒரு சின்ன குழந்தை கத்தி எடுத்து குத்துறான்னா அது எந்த அளவுக்கு அந்த யூடியூப பார்த்து அவன் வளர்ந்துருப்பாங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டம் அது. அவளால அது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுல நிறைய பேரண்ட்ஸ் இப்ப எல்லாம் தவிச்சுன்னு இருக்கா. அது அப்புறம் கஞ்சா போதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய மொபைலுக்கு வந்து லாக் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த அவங்க யூஸ் பண்ண மொபைல்ல எதையோ உங்களோட எனக்கு கிளியரா கேட்கலையேம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் அம்பா இப்ப பிள்ளைங்க அம்பா மொபைல லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே அவங்க கிட்ட அவங்களுடைய கான்டாக்ட்ஸோ இல்ல வாட்ஸ்அப் எதுவுமே என்ன இதுல இருக்காங்க, கம்யூனிகேஷன் இருக்காங்கிறத கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவங்க. இப்ப நான் கேள்விப்பட்டேன், கர்நாடகால 14 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள்லாம் இது பார்க்க கூடாது அப்படின்னு சட்டமே கொண்டு வந்துட்டாங்களாம். இன்னொரு வேற இடத்துல கொஞ்சம் ஒரு 15-16 வயசு ஏதோ ஒரு கணக்கு அப்படி. அது மாதிரி ஏதாவது ரூல்ஸே கொண்டு வரணும் இனிமே. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே, அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா லாக்டவுன், இந்த ஃபோனை கொடுத்தே படிப்புக்கு ஒரு இது மாதிரி அதை கொடுத்துட்டு, அதனால நம்ம வந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ ஏஐயில் வந்து நல்ல விஷயங்கள் எவ்வளவோ சொல்லி தரும் அது. ஆனால் நமக்கு கொஞ்சமாக தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதுகிட்ட கேட்க முடியும் சரியா. இல்லாட்டா அதில் போய் எல்லாத்துக்கும் அதை ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டக்குன்னு பதிலை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு வேண்டாதெல்லாம் கேட்குறது. ஃபினான்ஷியல் அதுக்கு சொல்கிறாங்க 5 விஷயங்களை நீங்கள் வந்து ஏஐகிட்ட கேட்கவே கேட்காதீங்க. ஒன்று, உங்களுடைய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸு, இதை போடலாமா வேண்டாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமாலாம் அதுகிட்ட கேட்காதீங்க. அப்புறம் வந்து ஏதாவது இப்போ இதிலலாம் நெகட்டிவ் நிகழ்ச்சிகள், கொள்ளையடிக்கிற அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பற்றியெல்லாம் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அப்புறம் அந்த மாதிரி ஏதோ ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் சொல்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். இப்போ பயன்படுத்தாதேன்னு நம்ம சொல்லக்கூடாது, சரியாக பயன்படுத்துன்னு சொல்லணும். ஃபோனை நீ வந்து சரியாக பயன்படுத்து. வேண்டாம்.
குழந்தைகளே இப்ப என்னன்னா அம்மா அப்பா பேச்சு கேக்குறத விட நான் கூகுள்ல கேட்டுறேன் இது சரியா தப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு ஆளாயிடுது அந்த அளவு. அதுதான் சொல்றேன். இப்ப அப்படி ஒண்ணு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல சரி நீ கூகுள்ல கேட்டு சொல்லி நம்ம அதை என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு அவளோட உட்காந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப கூகுள் சொல்ற பதிலுக்கு நான் இதை ஆமா அப்படின்னு சொல்ல முடிஞ்சா இந்த இடத்துல சரியா இருக்குமா அப்படின்னு வேற ஒரு சூழ்நிலையை சொல்லி அதுக்கு கேட்கறது. இங்க பத்தியா அது வேற மாதிரி சொல்றது, இது சரி வராது. அப்படி ரெண்டையும் சொல்லணும். இப்ப இந்த ஜிபிஎஸ் போட்டு போறாங்கல்ல கார்ல எல்லாம் பயணம் பண்ணும்போது பல நேரம் சரியா இருக்கு, சில நேரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருத்தர் வந்து கேரளாவில் அப்படி ஜிபிஎஸ் போட்டு போகும்போது அது அப்படியே ஒரு குளத்துக்குள்ள கொண்டு விட்டுருத்தான். அப்ப உங்களுக்கு இந்த இந்த மெஷின்ல வந்து அதுக்கு ஒரு புத்தி இல்லை பாருங்க, நம்மள மாதிரி ஒரு புத்தி இல்லை. சூழ்நிலைக்கேற்ப மாத்திக்கிறதுக்கு தெரியாது அதுக்கு. கொக்கு கொண்டை மதின்னு ஒன்னே சொல்லிட்டு இருக்கும் அது. அதே மாதிரி போய் அதை அப்படி அந்த கார்ல போன எல்லாருமே செத்து போயிட்டாங்களாம். அது மாதிரி அதாவது டேஞ்சரஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லணும். எனக்கா பயந்துக்காத, கவனம் வராது, எல்லாத்தையும் நம்பிடாதம்மா அப்படின்னு சொல்லணும். ஒன்று வேண்டாம், அன்னைக்கு ஏஐல ஒரு வேர்டு இப்போ ஒவ்வொரு தடவைக்கும் டிக்ஷனரியை புரட்டாம ஏதோ ஒன்றுத்துக்கு கேட்குறேன், அது வந்து ஒரு பதில் சொல்றது. அப்படி கொஞ்சம் பேசணும். அப்புறம் ஒன்று சொல்லித்து, இல்லை இல்லை நீ சொல்றது எனக்கு சரியா படலையே, இப்படி சொல்லலாம் நினைக்கிறேன்னு. உடனே ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான், என் கவனத்தை திருப்பி விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து உடனே வருது, ஏஐ சொல்லும் பதிலில் தவறு இருக்க வாய்ப்பு உண்டு, சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு வருது கீழே. அதனால் நம்மளுக்கு தெரியணும் அது சொல்றது தப்பா ரைட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு. அப்படிங்கிறத அவளுக்கு குழந்தைக்கு நம்ம சொல்லி தரணும். இதை ஒரு ஸ்பெல்லிங் தப்பா எழுதிட்டது, நீ அதெல்லாம் சரி நீங்க இப்படி தப்பா எழுதிருக்கேன்னு உடனே ஆமாம்மா நீங்க சொல்றது சரிதான், நான் தப்பா எழுதிட்டேன், சரி பண்ணிக்கிறேன், இனிமே நான் சொல்றேன். பேச்சு வழக்கில் நம்ம அப்படி சொல்றோம், ஆனா இதுதான் சரி, நீங்க சொன்னதான் சரி, இனிமே நான் அப்படியே சொல்றேன் அப்படிங்கிறது. அதெல்லாம் பார்த்தா நிஜமாவே ஒரு ஆள் நம்மகிட்ட பேசுற மாதிரி எல்லாம் அது ஒரு பிரமையை உண்டாக்குறது. வாங்கிடக்கூடாது, ஆனா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தாதேன்னு சொல்லவும் முடியாது இந்த காலத்துல. அம்பா அதே வந்து தமிழ் சம்பந்தமா பாடல்களை கொடுத்தா இது ஃபுல்லா தமிழ்ல இருக்கு எனக்கு தெரியாதுன்னே வந்துருதும்பா. எல்லா நேரமும் வராது, எல்லா நேரமும் நான் தமிழ்லயும் கேட்டிருக்கேன், ஆங்கிலத்திலயும் கேட்டிருக்கேன். ஆனா அவனுடைய ஆன்சர்ஸ் ஜெனரலி தே ஆர் பெஸ்ட் இன் இங்கிலீஷ். ஏன்னா அத கிரியேட் பண்றவங்களுக்கு என்ன தெரியுறதோ, என்ன ஃபீட் பண்ணிருக்காங்களோ. இப்ப தமிழ்ல வந்து நம்ம என்னென்னலாம் நம்ம அவைலபிள் புக்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம் அதுல ஃபீட் பண்ணிருக்கோமோ அதுக்கு தானே சொல்லுவோம். அது சான்ஸ்கிரிட்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, சான்ஸ்கிரிட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா அப்பா சொல்லிருக்காங்க. அதுவும் நான் கேட்டேன், ஒரு இதுல ஒரு வேர்டுனுடைய ஸ்பெல்லிங்ல எனக்கு ஒரு டவுட் இருந்தது, கேட்டேன். அது சொல்லிட்டு இல்ல நிச்சயமா தெரியுமா, எனக்கு இப்படிதான் தோன்றுறது. என்ன இல்ல 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 இதுதான் எனக்கு நிச்சயமா தெரியும் அப்படின்னு திரும்ப எடுத்து காமிச்சது. சரி, அப்படியெல்லாம் அதை வந்து பயன்படுத்தாம இருன்னு சொல்லவே முடியாது இந்த காலத்துல. அதனுடைய ஆபத்துகளையும் சொல்லி எப்படி நீ புத்திசாலியா அதை பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்லி கொடுத்தாகணும் இளைஞர்களுக்கு. ஏன்னா கெய்னிங் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த காலத்துல என்ன கிடைக்கிறதோ அது தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு இப்ப நாங்க ஸ்டூடெண்டா இருந்த பொழுது இதெல்லாம் கிடையாது. அப்ப லைப்ரரிக்கு போகணும், புக்கை படிக்கணும், ரெஃபரன்ஸ் எடுக்கணும், டிக்ஷனரி வாங்கணும், அதை புரட்டணும், தேடணும், எழுதிக்கணும். எல்லாம் எழுது எழுது எழுதி எவ்வளவு எழுதுவோம். நான் ஆசிரமத்துக்கு வந்த புதுசுல கூட ஸ்லோகங்கள்லாம் அம்பா எழுதிக்கதான் சொல்லுவாங்க, புக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு எழுதியிருக்கோம் கையால, எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு. இப்ப நானே டிக்ஷனரி தூக்குறது கிடையாது, பெருசா இருக்கு நமக்கு தூக்கவே முடியல. இப்போ அதை தூக்குற அளவுக்கு கையில தெம்புல. சரி இப்போ டக்குன்னு இதுல கேட்டுடுறது, கூகுள் சர்ச்ல ஏஐ மோட்ல அது சர்ச் பண்ணி சொல்லிடுறது. அப்பதான் நம்ம விழிப்போட இருக்கணும். ஏய் நீ இந்த பூடுவ, உன்னை கண்டுபிடிக்க எனக்கும் தெரியும் தான். ஓ சரி சரி சரி. இப்ப பாகவதர்கள் எல்லாம் ஐபேட்ல கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் பாகவதர்கள் ராமாயணம் பாடுறதுக்கு எல்லாம் ஐபேட் தான் எல்லாமே. எல்லா ஸ்லோகங்கள் எல்லாமே சகலமும் வேத பாராயணத்துக்கே அவங்க வச்சுக்கிறாங்களே. வேத பாடசாலையிலேயே போனை வச்சுட்டாக்கும் பாக்குறாங்க. என்ன புஸ்தகம், போன் தான், அவரவர் இதை வச்சுன்னு பாக்குறாங்க ஆண்ட்ராய்ட.
சரி, காலத்தோட போக வேண்டியிருக்கு, அதுக்காக முழுக்க போயிடவும் முடியாது. அதுக்குத்தான் நம்முடைய அந்த பழைய ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் அதெல்லாம் நமக்கு வேல்யூஸை கத்து கொடுத்து அதை அப்சர்வ் பண்ணினாதான் இதனுடைய தராதரம் நமக்கு புரியும். அதனால என்ன அட்வான்ஸ்மெண்ட், சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்தாலும் நாம இந்த நம்முடைய பழைய வேல்யூஸ் லைஃப்பை பத்தி நம்முடைய சாஸ்திரங்களும் நம்முடைய புராண இதிகாசங்களும் என்ன சொல்றதோ அதை எப்படியாவது இந்த இளைய தலைமுறைக்கு சின்ன வயசுலயே நாம அதுக்கு கடத்திடணும், கொடுத்துடணும், பாஸ் ஆன் பண்ணிடணும். த நாலேஜ் மஸ்ட் பி ஷேர்டு வித். அப்பதான் அவங்களுக்கு திரும்ப லைஃபை ஃபேஸ் பண்ண முடியும். இந்த கிறிஸ்டியன்ஸ் மனப்பாடம் பண்ண வைக்கிறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அப்ப தெரியாது, ஏதோ பட்ட மனப்பாடம் பண்ணிடுவோம். அப்புறம் வயசான பொழுது அதனுடைய தாக்கம் உதவும். சில சமயங்கள்ல ரொம்ப படிச்சுட்டு இப்ப நம்ம காலேஜ் மாதிரி சீரியஸாவே இருப்பாங்க, அப்படின்ட்டு வெளியில போன உடனே அப்பாடான்னு என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப அப்படியே நேர் ஆப்போசிட்டா இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா உலகம் கொடுக்குற அடியில் ஐயோ வேண்டாம் அது பரவாயில்லன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு முதல்ல ஒரு தடவை அவங்களுக்கு அதை கொடுத்துருக்கணும், நல்லதை கொடுத்துருக்கணும். கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் கம்பல்சரி பைபிள் வாசிக்கிறாங்க. வீக்லி ஒன்ஸ் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றது அவங்க ஃபேமிலிஸ்ல ரொம்ப கம்பல் பண்ணிடுறாங்க. மோஸ்ட்லி எல்லா கிறிஸ்டியன்ஸுமே முக்கால்வாசி. அந்த மாதிரி நம்ம ஹிந்துஸ் பண்றது இல்லை. நம்ம மதத்துல பண்ணணும். மிந்தி இருந்தது இந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லை. ஆனா எல்லா குடும்பங்களுக்கும் அவரவருக்கு ஒரு குல குருன்னு இருப்பாங்க. குல தெய்வம்னு ஒரு சாமி ஒரு ஊருக்கு போய் கும்பிடுற மாதிரி ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு குருன்னு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பார். ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு கிராமத்துல இருந்தாருன்னா இத்தனை தெருவுக்கு அவர் போவார். அவங்க கவுன்சிலிங் மாதிரி லைஃப் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருவாங்க. எப்பப்ப என்ன பூஜை வருது, என்ன செய்யணும்னு அந்த குடும்பத்தை பத்தினதெல்லாம் அவர் சொல்றவாரு. அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனால அவர்கிட்ட பேசிக்கலாம். அந்த மாதிரி கன்சல்டேஷன் நிறைய கிடைச்சுது, நம்மளே வச்சு புழுங்கிட்டு கிடக்காம. அதனால நான் அதை எதுக்கு சொல்ல வரேன், அப்ப இந்த ஸ்லோகம் சொல்லணும், தினம் இதை படிக்கணும், ஏதாவது ஒண்ணு சொல்லணும், சொல்லிட்டுதான் சாப்பிடணும் அப்படிங்கிறது. இது குழந்தைகளுக்கு முந்தி இருந்திருக்க சகோதரி நிவேதித்தை கூடன்னு அவங்க கூடயே ரொம்ப நாள் வாழ. அவங்களுக்கு தெரியும், ஒருத்தவங்க அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. தேவமாத்தான்னு அவங்க பேர் மேரி லூயிவோ இது ஒண்ணும், தேவமாத்தான்னு கூப்பிடுவாங்க. அவங்க சொல்றாங்க, சென்னை ராமகிருஷ்ண மடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் காலையில எல்லாரும் திருவல்லிக்கேணியை நோக்கி போறாங்க. திருவல்லிக்கேணி பெருமாள் கோயிலுக்கு. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு அம்மா, ஒரு இளம் விதவை, ஒரு 30 வயசுக்குள்ளதான் இருக்குமா. அவ கையில ஒரு குழந்தைய பிடிச்சிட்டு விறுவிறுன்னு நடக்கிறாளாம். என்னம்மா என்ன விசேஷம், எல்லாரும் இந்த பக்கம் போறீங்களே, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, கோயில்ல சொர்க்கவாசல் திறப்பாங்க, அதை பார்க்கணும், இன்னைக்கு ஃபுல்லும் விரதம் இருப்போம், நேற்று இருந்தோம், அது மாதிரி அப்ப இந்த குழந்தைக்கெல்லாம் பால் கொடுத்துட்டேன், நான் சாப்பிடாம இருந்தேங்கிறா. அப்ப அதுக்கு இயல்பா புகட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த காலத்துல வயசானவங்களே நம்மளால சாப்பிடாம இருக்க முடியுமா? எப்ப சாப்பிடலாம், எதை சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். அப்ப அவங்களுக்கு என்ன தைரியம்? குழந்தைக்கு கொடுத்த கன்செஷனே பால் தான், சாப்பிட விட முழு சாப்பாடு கிடையாது. பால் கொடுத்துருக்கா, 2-3 தினம் பாலை கொடுத்துருப்பாளா இருக்கும். விறு நம்ம குழந்தைய இழுத்துட்டு கோயிலுக்கு போறேன். அப்படி லைஃப்ல வேல்யூஸ் அதை கடைப்பிடிக்கணும். பெற்றோர் எவ்வளவுக்கு பண்றாங்களோ அவ்வளவுக்கு குழந்தைகளுக்கு இயல்பா இருக்கும். அதனால நாம நம்முடைய சாஸ்திரங்களையும் தோத்திரங்களையும் படிக்கணும். அதத்தான் படிக்கணுங்கிற நம்மளுக்கும் வச்சிருக்காங்க. ஆனா ஒரு கம்பல்ஷன் இல்ல, ஆனாலும் டியூட்டி. இப்போ ரிஷி யஜ்யம்ங்கிறது என்ன, அதுதானே. ஒரு கிரகஸ்தன் 5 விதமான வேள்விகளை தினந்தோறும் செய்யணும். அதுல 2வது வேள்வி ரிஷி யஜ்யம் அல்லது பிரம்ம யஜ்யம். நாம எப்படி வாழணும்னு வழிகாட்டின ரிஷிகள் மகான்கள் சொன்னது தினந்தோறும் படிக்கணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் சொல்லித்தான் வச்சிருக்காங்க. அது ஏதோ ஒரு மனப்பாடம் பண்ணி முந்தையாவது மனப்பாடம் பண்ணி சொன்னா இப்ப சொல்றதும் கிடையாது. இருக்கு, திரும்ப கொண்டு வரணும். அதெல்லாம் நம்ம திரும்ப நம்முடைய சமுதாயத்துல வரணும். அதை தினந்தோறும் கொஞ்சமாவது படிக்கணும்.
அதுக்குதான் சாஸ்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்ங்கிறது இறைவனுடைய புகழை பாடுவது. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் ஸ்தோத்திரம், திவ்ய பிரபந்தம் அதெல்லாம். சாஸ்திரம்ங்கிறது பகவத்கீதை, இப்ப சைவ சித்தாந்தத்துல எடுத்த அதுல உள்ள சாஸ்திரங்கள், சிவஞான போதம், அந்த மாதிரி எல்லாம். அப்படி தத்துவத்தை சொல்லுவது சாஸ்திரம், பக்தியை புகட்டுவது ஸ்தோத்திரம். அதை நம்ம தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். அதை அவரவர் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன வயசுலயே குடும்பத்துல சொல்லி கொடுத்து கொஞ்சமாவது செய்ய வச்சிடணும். நேர அவகாசத்தை பொறுத்து கொஞ்சம் தினம் கொஞ்சம் 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 கொஞ்சமா வரும்போது அது மொத்தத்துல நிறைய சேர்ந்துரும். அதனால நமக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நாம் அதை விட்டுட்டோம், திரும்ப கொண்டு வரணும். இந்து சமுதாயம் விழிப்பா இருந்து கொண்டு வரணும். அதை குடும்பத்திலேயே அதை கொண்டு வரணும். அதாவது அவரவர் குல வழக்கப்படி இறை வழிபாட்டுக்குரிய சாஸ்திரங்களையும் தோத்திரங்களையும் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும். ஏதோ ஒரு பாட்டு, இப்ப கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம், தீப பிரபந்தத்துல சில பாடல்கள், பாசுரங்கள், திருப்பாவை, ஏதோ ஒண்ணு அவரவருக்கு உரியது ஒண்ணு எடுத்து அதை தினமும் சொல்லிடணும். சொன்னப்புறம் தான் சாப்பாடு அப்படிங்கிற பழக்கி விட்டுறணும். அப்புறம் அது முதல்ல ஒரு மெக்கானிக்கலா இருக்கும். அப்புறம் அதுல இருந்து ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த அர்த்தத்தை எடுத்து சிந்திச்சு ஒரு தைரியத்தை வளர்த்துக்கணும். அப்படி பழக்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. நாளன் செய்யும் வினை என் செய்யும் கோள் என் செய்யும், இப்படிலாம் அந்த பாட்டு இருக்கு. குமரேசனின் இரு தாளும் கடம்பமும் தண்டையும் என் முன் தோன்றிடிலே. அப்ப கடவுளுடைய அந்த திருவடிவத்தை நினைச்சின்னா நீ உன்னுடைய இந்த கோள் நவகிரகங்களால வரக்கூடிய கஷ்டத்தை தாங்க முடியும், தைரியமாறு அப்படின்னு சொல்லணும். முதல்ல மெக்கானிக்கலா படிக்க வைக்கணும், அப்புறம் உணர்த்தணும். அதை நாமளும் நம்பணும். இப்படி பல இது இருக்கு. நம்ம பெரியவர்கள் எவ்வளவோ செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. அதுல கிஞ்சித்தாவது நாம செஞ்சோம்னா நமக்கும் நல்லது, நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது. ஆனா இப்ப நாம படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நம்மள அதை நோக்கிதான் தள்ளுகிறது. நமக்கு ஒரு முன்னுதாரணம் எல்லாம் இல்லாம இல்லை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய செய்து காமிச்சிருக்காங்க. அதைப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு வந்தாலே போதும், எந்த காலத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். அப்பா சொன்ன மாதிரி சின்ன குழந்தையில இருந்தே குழந்தைகளுக்கு நாங்க ஸ்லோகம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆமாம்மா. அதனால குழந்தைகள் எல்லா காயத்ரி மந்திரமும் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. அது நீங்க சொன்ன மாதிரி அது மெக்கானிக்கலா தான் போயிட்டு இருந்தது. இப்போ பயம் வரும்போதெல்லாம் ஆஞ்சநேயரை உள்ள அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ற மாதிரி அந்த பிள்ளைகளே யூஸ்டு ஆயிட்டாங்கம்பா. எனக்கு ஒரு மகனும் ஆஞ்சநேயருடைய காயத்ரி அது சொல்லட்டும். அதோட புத்திர் பலம் யசோ தைரியம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுங்க. புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதம் ஆஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஹனுமான நினைச்சா உனக்கு என்னெல்லாம் வரும் தெரியுமா? புத்தி, பலம், பலம்ங்கிறது உடல் வலிமை, யஷஹ புகழ், தைரியம் மன வலிமை, உறுதி, அச்சமின்மை. புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அச்சமின்மை, அரோகதம், ரோகம்னா நோய், அரோகதம்னா ஆரோக்கியம், நோயின்மை, வலிமை, அரோகதம். ஆஜாட்யம் ஜடத்தன்மைன்னு சோம்பேறித்தனம், ஆஜாட்யம்னா சோம்பலின்மை, ஆஜாட்யம். வாக்பட்டுத்துவம் சொல் திறம், சொல்லின் செல்வன் அனுமார் பேரு. அழகா தூது போய் விஷயத்த சொன்னார், அழகா எடுத்து சொன்னார். அதனால பல சந்தர்ப்பங்கள்ல தூது போறது மட்டும் இல்ல, ஒரு நெருக்கடி திடீர்னு ஒரு புது சூழல் உருவாகும் போது என்ன சொல்லணும்னு சொன்னார். நம்ம ஜெய்சங்கர்ஜி கூட இப்ப என்ன சொல்றார், அனுமார மாதிரியும் கிருஷ்ணரை மாதிரியும் ஒரு நல்ல அம்பாசிடர்ஸ் இருக்க முடியாதுன்னு சொல்லிக்க. அப்படி அவருக்கு அந்த வாக்பட்டுத்துவம் இருந்தது. இதெல்லாம் ஹனுமத் ஸ்மரணாத் பவேத், ஹனுமார நினைச்சா வரும் அப்படிங்கறத அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். அப்புறம் சுந்தரகாண்டத்து நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்லணும். போரும் அந்த குழந்தைக்கு லைஃப்ல ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் அனுமார் மாதிரி வேற கிடையாது. ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் பவர்ஃபுல் அந்த தைரியம். அது அந்த கதைகள் அந்த நிகழ்ச்சியில சொல்லும் போது அந்த கற்பனைக்கும் இடம் கொடுத்து ஒரு இந்த நம்ம சக்திமான் அப்படி எல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு பெரிய இதை அட்ராக்டிவாவும் இருக்கும். அனுமார் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு இது விஷயம் அவருடைய வாழ்க்கை. சின்ன வயசுல இருந்தே இந்த ஜெய் ஹனுமான், ராமாயணம், மகாபாரதம் எல்லாம் பாக்குப்பாங்க. நாங்க கொஞ்ச நாளா அதர் ஸ்டேட்ல தான் இருந்தோம்பா, நார்த்ல. அப்படியா? அதனால ஆமா, நாங்க ஒரு 10 இயர்ஸா நார்த் இந்தியால தான் இருந்தோம்.
ஓ. சாருக்கு வந்து நாங்க உங்களை வந்து பார்க்க வரும்போது, கல்யாணம் முடிஞ்சு வரும்போது சாரு வந்து லெக்சரரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சயின்டிஸ்ட் போஸ்ட் கிடைச்சிட்டு ம். எந்த எக்ஸாம் எழுதி சயின்டிஸ்ட் ஆயிட்டாங்க ஐயா. எந்த இதுல? அதுக்கப்புறம் அவங்க ஃபாரஸ்ட்ரியில தான், அவங்களுடைய டிசிப்ளின்ல. ம். ஐசிஏஆர்னு ஒரு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டிடியூட் இருக்கு, ம். அங்க ம். சயின்டிஸ்ட் வேலை கிடைச்சதுனால எங்களை கொண்டு போய் நார்த் இந்தியால தூக்கி போட்டுட்டான். ம். சாரதா காலேஜ்ல சமஸ்கிருதம் படி படி படின்னு எத்தனையோ தடவை சொன்னீங்கம்பா. நாங்களும் கிளாஸ்ல எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் பார்த்தோம். ம். ஆனா மண்டையில ஒண்ணும் ஏறல. ஆனா அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது, நமஸ்தே தவிர நமக்கு ஒண்ணும் சொல்ல தெரியலையே, ஹிந்தி நெய் மாலுமேன்ட்டு. ஆனா ம். அதுக்கப்புறம் அங்க இருந்து சர்வே பண்ணி எல்லாம் படிச்சுட்டோம். அவ்வளவுதான், நான் கத்துருவோம். நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். படிச்சிருப்பீங்க ஆமா. டக்குனு. ம். யூபில இருந்தோம், அப்புறம் ராஜஸ்தான் போனோம். ம். அதனால அங்க இருக்கும்போது நல்ல அந்த ஒரு பிளேஸ். அனுபவம் இல்லையா? ம். ஆமா ஆமா ஆமா, இப்போ கேரளால இருக்கோம்பா. ம். அதனால பையன் வெவ்வேறு ஸ்டேட்ல பழகுனதுனால அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும். ம். இப்போ அவரு இன்ஜினியரிங் செகண்ட் இயர் அங்க சென்னையில ஒரு ஹாஸ்டல்ல படிச்சிட்டு இருக்கான், எம்ஐடில. ம். அப்பதான் தைரியமா இருக்கணும், ஒரு பயம் ம். வரக்கூடாது. அந்த மாதிரி தனியா வீட்டை விட்டு நம்ம இருந்தது இல்ல, இப்ப ரிலேட்டிவ்ஸ் வீட்லயும் அவ்வளவு விட்டது இல்ல. ம். அதனால இந்த 12th முடிஞ்சு ஹாஸ்டல் போகும்போது அந்த ஆஞ்சநேயரை இறுக்கி பிடிச்சுக்கோ, சிக்கனை பிடித்தேன் உன்னை, இந்த மாதிரி பிடிச்சுக்கோ ம். அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னதுனால அவனுக்கு ஏதாவது பயம்னா உடனே வந்து அவன் வந்து வாயு ம். புத்திரனை தான் நினைப்பார் அப்படின்னு சொல்லுவான். ம். ம். அது நீங்க சொல்ல சரியான சொல்ல எனக்கு அது எக்கோ ம். ஆச்சு. ம். அதெல்லாம் ம். நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. கிருஷ்ணா நீங்க கிருஷ்ணா. அங்க இருந்து நாங்க வந்து உங்களுக்கு அடியில நாங்க வளர்ந்தனாலதான் வந்து நாங்களே வந்து எங்களை செதுக்கிட்டீங்க நீங்க. எங்களுக்கு பெரியவர்கள் கொடுத்ததுல ஒரு கிஞ்சித்து உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சிருந்தா அது அவர்களுடைய அருள்மா. ஆமாம்பா. சாமி சொன்னது, இங்க படித்து வெளியேறுகிற மாணவியர்லாம் நிறை நங்கையராக வெளியேறணும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, அது வந்து அது இப்பவுமே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. மித்த அம்மாக்களையும் நம்மளையும் பார்க்கும்போது டிஃபரன்ஸ் தெரியுது. அதுக்கு என்ன பேஸ்ன்னு பார்த்தோம்னா, அதுக்கு விதையிட்டது வந்து அந்த சாரதா காலேஜ்ல வாழ்ந்த அந்த உங்கள்கிட்டயும் அது இருக்க போய் தான் அது அந்த ஜெல்லுங்கிறாங்களே, ஜெல்லு அந்த மாதிரி காலேஜ்ல சொன்னதும் இப்போ நீங்க அதனுடைய அருமை புரிஞ்சு எடுத்துக்கிறதும் இருக்கிறதுனால. அங்க வாழ்ந்த அந்த 8 வருட வாழ்க்கை தான் வந்து லைஃப்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கத்து கொடுத்துச்சு. அது படிக்கும் போதோ வேலை பார்க்கும் போதோ அவ்வளவா ரொம்ப தோணல. ஆனா வெளியே வந்த பிறகுதான் அதோடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப தெரிஞ்சது. ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இருக்கட்டுமா, இது அனுபவ பகிர்வுகள் வேண்டியதுதான். அதனால ஹனுமார் ஒரு நல்ல முன்னுதாரணம் குழந்தைகளுக்கு. ம். ரொம்ப என் பொண்ணு நன்றி. ஹனுமான் சாலிசா கிளாஸ் அட்டென்ட் பண்ண வச்சேன்பா. ஆ, நார்த் இந்தியன் கண்டக்ட் பண்ணாங்க ஆன்லைன் ஆ, கிளாஸ். ஒரு ஆ. 2 weeks ஹனுமன் மேலே போச்சு கிளாஸ். ம். Now she is very much thorough with ஹனுமான் சாலிசா. அவ்வளவுதான். தரவு டெய்லி இப்போ கேட்டுட்டு இருக்கோம். MS சுப்புலட்சுமி கூட சேர்ந்தே பாடுவோம். ம். தரவு பண்ணியாச்சு, டெய்லி அதுல கேட்கணும். வந்து அப்புறம் ஏதாவது நீங்க 2 3 எடுத்து நீங்க அதை பத்தி பேசணும். அந்த நிகழ்ச்சிய அது எப்படி சொல்றது, அது வந்து பழைய ஹிந்தி, அது பழங்காலத்து ஹிந்தி இல்லையா, அதனுடைய நுவான்சஸ் நீங்க படிச்சுக்கோங்க. நீங்க கூகுள் சர்ச்லயே போனாலே அதனுடைய மீனிங் எல்லாம் அது எப்படி அவதி அவதி லாங்குவேஜ், சொல்றது. அவதி லாங்குவேஜ். அவுத் அவதி, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு டயலெக்ட் ஆஃப் ஹிந்தி இல்லையா, அதனுடைய அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சுட்டு அதை பத்தி பேசணும். அடுத்த ஸ்டெப் ஸ்லோகம், அந்த வேர்ட்ஸ் மனப்பாடம் ஆயாச்சு, இனி அர்த்தத்தை சிந்திக்க சொல்லி கொடுக்கணும். நம்ம பழைய எஜுகேஷன்ல என்ன அப்படின்னா, முதல்ல வந்து சப்த கிரகணம் மனப்பாடம் பண்ணணும், அப்புறம் அர்த்த கிரகணம். அந்த அர்த்த கிரகணத்துக்கு உங்களுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஒண்ணு நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் மீதி அவ யோசிச்சிருவா. என்னம்மா? நமஸ்காரம் அம்பா. நமஸ்காரம். அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்முடைய உலகத்துக்கே அந்த அமைதி நன்மையெல்லாம் வேண்டி இருக்கு. அது நம்ம பாரத சமுதாயம் மூலம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதுதான் சரி. அன்னை நருளால இந்த அளவுல இன்றைய விவாதம் இல்ல, உரையாடலை, கலந்துரையாடலை நாம ஒரு பூர்த்தி பண்ணிப்போம். அன்னை நருளாலே நமக்கு பெரியவர்கள் காட்டிய நல்வழியிலே நாம் உறுதியாக செல்வதற்கு நமக்கு சக்தி கிடைக்கட்டும்.
ஜெய் பராசக்தி மகாமாயிக்கு ஜெய். சாந்தி நிலையமாம் நிறைவு பாடல் பாடுங்கம்மா. சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிக்கு ஜெய். சரி, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. ஜெய் பராசக்தி மகாமாயிக்கு ஜெய். நமஸ்காரம் அம்பா. நன்றி நன்றி. நமஸ்காரம் அம்பா. அம்மா நமஸ்காரம்.